அமெரிக்கா ஈரான் வார்ல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இதுல பாதிக்கப்படுறது இந்திய மக்களும் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முழுசா பாருங்க. பெட்ரோல், டீசல், கோல்டு, டைமண்ட், ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது எல்லாமே பாதிக்கப்பட போகுது, இல்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒரே நாள்ல பெட்ரோல் 12ல இருந்து 13% ஏறிடுச்சு. தங்கம் சொல்லவே வேண்டாம், உச்சத்துக்கு போக போகுது. ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங்ல லாஸ்ட்ல தான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரே நாள்ல 1000 புள்ளிகள் சரி வந்திருக்கு. உலக நாடுகள் அனைத்தும், குறிப்பா இந்தியா இந்த மாதிரி பொருளாதார சிக்கலை சந்திக்க நேரிடும். அது ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம ட்ரம்ப் மாமா வீடியோ ஒன்று எடுத்து எல்லாம் சொல்லித்தான் வாரே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கடவுள் புண்ணியத்துல நம்மளாம் இங்க சேஃபா இருக்கோம். ஆனா அங்க மக்கள் உயிர் பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வார்ல சம்பந்தமே இல்லாத இந்தியாவுக்கு இவ்வளவு பொருளாதார சிக்கல்னா, இந்த வார்ல தோக்க போற நாட்டோட நிலைமையை நினைச்சு பாருங்க. போர் முடிஞ்ச பிறகு அந்த அப்பாவி மக்கள் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்களோ. 1000 தான் இருந்தாலும் இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல பிறந்ததுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வார் முடிய 4 to 6 வீக் ஆகும்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு. உலக பூரா மாறாம சமாதானமாகணும்னு சொல்லி எல்லா மக்களும் கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க. குறிப்பா அப்பாவி மக்களுக்காகவும், இதெல்லாம் என்னன்னே தெரியாத பிஞ்சு குழந்தைகளுக்காகவும் சாகாம இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.